இது இப்போலாம் கருவேப்பிலை குச்சி வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாமேன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணி வந்து இந்த குச்சி ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுறேன். நான் வந்து 2 கருவேப்பிலை குச்சி வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அப்புறமா வந்து நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். நான் ஃபெவிகால் பாட்டில் எடுத்துகிட்டு அது கலர் பேப்பர் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே வந்து லேஸ் ஒட்டிட்டேன். அடுத்ததாக வந்து கலர் பேப்பரை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து 3ஆக வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இந்த ஃப்ளவர் வந்து அந்த பாட்டிலில் வந்து ஒட்டிட்டு நடுவில் ஸ்டோன் ஒட்டிட்டேன். இதே மாதிரியே வந்து ஒரு 5-6 ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா க்ரீன் கலரில் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி லீவ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் கட் பண்ணி வச்ச லீவ்ஸ் எல்லாம் இந்த கருவேப்பிலை குச்சியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுறேன். அப்புறமா ஆல்ரெடி வந்து மேக் பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர்ஸையும் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு நடுவில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். அந்த ஃபெவிகால் பாட்டில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.